வெல்கம் பேக் டு த சேனல் மக்களே. இப்போ பிரண்டை உடைக்க போகிறோம். ஏன்னா ஒரு கோழி குஞ்சுக்கு கால் உடஞ்சி போச்சு. வேறு நோண்டி நடக்குது, சரியாகல. அதை போட்டேன். இந்த ரெமெடி மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். எந்த கோழி கால் உடஞ்சிருந்தாலும் எண்ணி 10 நாளில் கிரிச்சின்னு ரெடி ஆயிரும். இந்த மாவு கட்டு போட்ட மாதிரி சும்மா ஒரு ஈர துணி மட்டும் நினச்சி கட்டிட்டு இந்த பிரண்டையும் மஞ்சத்தூளி அரைச்சி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த கோழிக்கு வந்துட்டு டக்குன்னு சரியாயிரும். ஒரு சில தடவை 2 நாளே எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் போச்சுன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் டெய்லி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்துட்டு நம்ம ஒன்றும் இங்கிலீஷ் மெடிசின்ஸ் யூஸ் பண்ண போகிறதில்ல, எங்கள் நாட்டு மருந்து தானே. அதனால் எதுவும் பெருசாக தெரிவிச்சுக்காது மக்களே. பார்த்திங்களா, இதுதான் ஏதோ இங்கிட்ட சோளம் எந்திரிச்சுது. எங்கள் காட்டிலாம் சுத்தமாக எந்திரிக்கல. நிழலில் போட்டனால நிழலாக போட மாட்டோம். சரி, வழியில் தீவனம் இல்லையேன்னு போட்டோம். அது சுத்தமாக இருந்தாலும் சரி பிடிங்கி மாட்டுக்கு போட்டுடலான்னு. இதுதான் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி சைடு மக்களே. இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். இந்த காட்டுக்குள்ளேயே அந்த 1 கிலோமீட்டர் ஒரு 800 மீட்ரு வரும் சம்திங். அவ்வளோதான் வரும்னு நினைக்கிறேன். சரி மக்களே, நானும் பிரண்டை இருக்கிற ஏரியாவுக்கு போயிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே சுற்றி பாருங்கள், முள்ளுக்கடும் பாங்கடுமா கிடக்கு. இங்கே தான் மாடு மேய்ப்பாங்க. புறம்போக்கு இதெல்லாம் தடம் மக்களே, புறம்போக்கு தடம். ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம், சூப்பரான இடம். ஆனால் கேமரா தான் இல்லை, ஒன்றும் வரமாட்டேன். ஏதோ மார்ஸில் இருக்க மாதிரி இருக்கா. இதெல்லாம் உப்பு மண் மக்களே, சுத்தமாக உப்பு. இதில் மரம்லாம் வரும், ஆனால் மண் அடிக்கணும். இந்த நிலத்தெல்லாம் வாங்கினா மண் அட்லீஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 4 அடிக்கு அதை மண் அடித்து விவசாயம் பண்ணால் வரும். அதுக்கே கொள்ளைக்காய் செலவாயிரும். இங்கே நிலத்தையே கொள்ளைக்காய் சொல்லுவாங்க, அதுக்கு இன்னும் செலவாகும். சரியாக போச்சு. இங்கே தான் ஃபஸ்ட்டு கிரிக்கெட் விளையாண்டுருப்போம் சின்ன வயசுலாம். இப்போலாம் விளையாடுறதே லோக்கல். மாடு மேய்ச்சிக்கிட்டு கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இப்படி தனியாக இருக்கிறதா ஜாலியாக இருக்கும். பின்னாடி இங்கெல்லாம் ஒரு வீடு கிடையாது பாருங்கள். யார் தொழில் இருக்காது, ஒரு வீடு இல்லை. சுற்றி பட்டு ஏரியாவில் ஒரு வீடு இருக்காது. மக்களே, குளத்துக்கிட்ட வந்தாச்சு. இன்னும் முள்ளாக கிடக்குதுட்டோம். எல்லாம் முள்ளு தான். இந்த மக்கள் இந்த குளம் மழை பெஞ்சால் தான் தண்ணி வரும். நீங்கள் நினைக்கிற மாதிரி எனி டைம் தண்ணி தான் இருக்காது. அங்கே பாருங்கள், அது என்னமோ இங்கே எதுக்கு அங்கே போகணும், இங்கேயே எல்லா குருவியும் இருக்கும். இந்த பொந்து மரத்துலாம் கிளி கூடு கட்டியிருக்கும். இதுக்கு கிளி நம்மளை பார்த்தோன்னே உள்ளே போயிடுச்சு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இந்த சைடு இருந்தால் கீரி காட்டு பூனை வராமல் என்ன பண்ணுறதுங்கிறீங்களா? சரி மக்களே, நம்ம அந்த வேலையை பார்ப்போம். சின்ன வயசில் இங்கே தான் வந்து உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு போகிற குருவிலாம். முதல்லாம் தண்ணி நிறையா இருக்கும். மழை பெஞ்சுன்னா தண்ணி வரும். இப்போ தண்ணி மழை இல்லாதனால தண்ணி இல்லை, கொஞ்சமாக இருக்குது. நீங்கள் கடையில் காசு கொடுத்து கத்தாழை வாங்குவீங்க, எவ்வளோன்னு தெரில. அந்த ஆலிவரா ஜெல்லெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களே, வாங்குவீங்க. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே சும்மா கிடக்கும். இங்கே மட்டும் வேஸ்ட்டாக இங்கே பாருங்க. பார்த்தீங்களா, இங்கே மட்டும் இல்லை, விவசாயம் பண்ண மாதிரி இங்கே பூரா கிடக்கும். தெரியுதா? இது பூராமே அங்கே அது வரைக்கும் இருக்கும் மக்கள். இதில் ஒரு பூ இருக்கும், காஞ்சி பிச்சு வேஸ்ட்டாக கிடக்கும். இது எதுக்குன்னு வேணால் வந்து பொறிச்சு போகணும், யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன யூஸ் இருக்குன்னு அதனால யாரும் பொறிக்கிறதில்ல. இங்கே தான் எங்கேயோ பிறந்தது பார்த்தேன்னு சொன்னாங்க எங்கள் அம்மா, காணும். இந்த பூ தான் சொன்னேன், குட்டி பப்பாளிக்கு ஆகட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குன்னு.
எல்லாம் வேஸ்ட்டாக தான் போகும். அப்பப்போ நான் வந்து பொறிச்சிட்டு போவேன். இந்த பிரண்டை இங்கே இருக்கு மக்களே. ஐயோம்மா, இதுதான் மக்களே பிரண்டை. தெரியுதா? பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காஞ்சது. நல்லா கொழுந்தாக பார்த்து உடைக்கலாம். அது நம்ம சாப்பிட்றக்கு. எங்கே உனைங்கண்ணாங்கிற மாதிரி. இது ஏதோ பரவாயில்ல, எல்லாம் பொறிச்சிட்டு போயிட்டாங்க மக்களே. இங்கே எல்லாம் உடச்சிருக்காங்க வந்து ரெக்கையா. நம்ம தான் இந்த இடத்த தெரியும்னு பார்த்தா நமக்கு முன்னாடி இத்தனை பேர் வந்திருக்காங்க. ஒரு 4 இருந்தால் போதும், ரொம்பலாம் தேவையில்லை மக்களே. இது எப்படி இதெல்லாம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இதெல்லாம் துவையில் அரைச்சா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எலம்பாக இருக்கணும், அப்போனா தான் வயிறு வலி வராது. இந்த மாதிரி முத்துனதாக உடச்சிங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வயிற்று வலி வந்துடும் மனுஷங்களுக்கு. இதுங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு தெரியல. கோழியில் எதுவும் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உடைச்சிங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கரெக்டாக இந்த பாதத்தில் ஓடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எதுவும் அந்த மாதிரி ஆகாது. தொட்டாலே விழுகுது, தொட்டாலே பட்டாசா. செமையாக இருக்கும், பார்க்க தான் இப்படி இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது சாப்பிட்டு அந்த மூட்டு வலி அதெல்லாம் வராதுமாங்க. என்ன கதைன்னு தெரியல. போதும், ஒரு கோழி குஞ்சுக்கு தானே இதுவே அதிகம். இதுவே 4-5 நாள் வரும். முள்ளு குத்திடுச்சு மக்களே. ஏம்மா வாங்க, இதை கொண்டே நான் கோழிக்கு அரைச்சி எப்படி கொடுக்குறேன்னு காட்டுறேன். எப்படியோ பார்த்தீங்கன்னா பாதியிலே எழுந்திரிச்சு ஒரு சின்ன வேலை, அதனால் கிளம்பிட்டேன். இப்போ தான் வீட்டுக்கே வந்தேன். நான் அவ்வளோ எப்போயும் வந்து கன்னியூ பண்ணுறேன். அப்படியே பார்த்திங்கன்னா மிக்ஸி எடுத்து வந்தாச்சு. இது இருக்குல்ல, இது அப்படியே 2 இப்படி கிள்ளன மாதிரி போட்டுருங்க, அப்போனா தான் டக்குன்னு அரையும். போட்டாச்சுங்களா? போட்டேன். இந்த மஞ்சத்தூள் அன்னபூர்ணம், ஒன்றும் பிராண்ட் ப்ரமோஷன்லாம் பண்ணலை, கொஞ்சமாக போட்டுட்டு மிக்சியை மூடிக்கும். அப்படியே போய் அரைக்கிறது உங்களுக்கு காட்டுறேன். துணிஞ்ச உயிருக்கு உடல் இல்லைடா. நல்லா காப்பி ரைட்ஸில் வராதுன்னு நினைக்கிறேன். அரைச்சிடுவோமா? அதுக்கு மேலே லைட்டாக தண்ணி ஊற்றிப்போம். இன்னும் கொஞ்சோண்டு அரையணும். அப்படியே நாராக இருக்குது, ஒழுங்காகவே அரையல. செம்ம ஆடாக இருக்கும் போல மக்களே. 3 ஓட்டு அந்த பழைய மிக்சி அப்படி தான் சவுண்ட் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். இன்னும் கொஞ்சம் அரைஞ்சிட்டா போதும்.
மொத்தத்தில் வாயில் போகிற கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் ஆகணுங்கிற மாதிரி. அவ்வளோதான். சரி மக்களே, இது வாங்க நான் அந்த எந்த கோழின்னு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே தான் லைட் இருக்குது, இருட்டாக இருக்கிறதுனால இங்கேயே பிடிச்சிட்டு வந்துடுறேன். குளங்காட்டி ஒரு ஃபோன். தலைவனுக்கு தான் கால் உடஞ்சிருக்கு சரியான. அது சேவை குஞ்சாக பார்த்தே கால் உடையுது. நமக்கு எது ப்ராஃபிட் பண்ண முடியுமோ அதுதான் போகுது. விடையாக இருந்தால் கூட அடித்து சாப்பிட்டு போயிரு. சேவை குஞ்சா போச்சு, அதனால தான் இவ்வளோ வேலை செய்யும். ஆல்ரெடி ஒரு கட்டு கட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள், டேப் போட்டிருக்கேன். துணி கட்டினா அவுத்துருதுன்னு சொல்லிட்டு டேப் போட்டு டேப்பே அவுத்துருச்சு. வழியில் கற்றுது. பார்த்தீங்களா, கால் கொனைய போச்சு. இங்கே தான் உடஞ்சிருந்துச்சு, தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபீடிங்கை பண்ணுறோம். இந்த சைஸுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க கரெக்டாக. தலைவன் கொஞ்சம் ஒன்று பண்ண வாங்கி திறக்க மாட்டான். இருங்க, தொழில் வச்சு அணைச்சி பிடிச்சிக்கிறேன். அதே மாதிரி ரெண்டாவது உருண்டை. கொஞ்சம் இறச்சி விட்ருச்சு. எங்கள் அம்மாட்ட செருப்படி வாங்க போகிறது உறுதி. இந்த இறச்சதுக்கு பேலன்ஸ். இது கால் கட்டுருக்கு. பேலன்ஸ் இதை தொடச்சிட்டு இந்த கால் தான் மக்களே. ஒரு குச்சி ஒன்று எடுத்துக்கோங்க, எடுத்து ரெண்டாக உடச்சிக்கோங்க. கால் மடிக்கவே முடியாத மாதிரி வச்சுக்கோங்க. இது ரெண்டாவது கட்டு. கட்டு கட்டி ஒழுங்காக கட்ட மாட்டேன். சரியா? சரி, இது ஈர துணி நான் அழைச்சிருக்கேன், உங்களுக்கு தெரியுமான்னு தெரில.
நல்லா டைட்டாக கட்டிடுங்க, அவுக்கவே முடியாத மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி கட்டியிருக்கேன்னு, இந்த குச்சியை ரைட் சைடு ஒன்று லெஃப்ட் சைடு ஒன்று வச்சுருங்க. வச்சு நேராக வச்சு நல்லா டைட்டாக இழுத்து கட்டிட்டிங்கன்னா சப்போர்ட்டுக்கு அப்படியே நின்றுக்கும். ஈர துணி நினச்சி கட்டுங்க. சரியா மக்களே? 2 நாள் கழித்து உங்களுக்கு நான் ரிசல்ட் என்னென்னு காட்டுறேன். சரியா? இதே மாதிரி உங்கள் கோழிக்கும் கால் உடஞ்சிருந்தால் கட்டி விடுங்க, சரியாயிடும். இது பிரண்டையும் மஞ்சள் தூளையும் பார்த்திங்கன்னா அரைச்சி கொடுங்க. ஒரு எனக்கு தெரிஞ்சது ஒரு 1 வீக்கில் சரியாயிடும். எனக்கு உங்களுக்கு எப்படி உடையுதோ, எனக்கு லைட்டாக தான் உடஞ்சிருக்கு. ஹெவியாக உடஞ்சாலும் கொடுக்கலாம். நான் ஒரு 10 நாள் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இது மேக்ஸிமம் பாதி குணமாகிடுச்சு. எப்படி 2 நாளில் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடும். நான் உங்களுக்கு இது ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். சரியா? சரி மக்களே, டாட்டா பாய். இன்னொரு விழாவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. டாட்டா பாய்.